கைரேகை சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த லைன் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது தான் விதிரேகை. இது இந்த சனி மேடு சாட்டனுடைய அந்த மவுண்டை நோக்கி நகரக்கூடிய இந்த ரேகைக்குத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைக்கப்படுவதுண்டு. அப்போது ஒரு நபரின் வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த லைன் ஆஃப் டெஸ்டினியை வைத்துத்தான் கணிதம் செய்வார்கள். இப்போது சிவஸ்வரூபங்கள் அப்படிங்கிறது 8 அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே போல் அஷ்ட பாலகர்கள், அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்ட வசுக்கள், இந்த மாதிரி இந்த நம்பர் 8 அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கும் நீதிபதி, அன்பார்ஷியல் ஜட்ஜ், சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ். அப்போது அந்த நீதி தேவதையின் கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் விஐபி, இவர் சாதாரண மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் இல்லாமல் தண்டிக்கக்கூடிய நபர். அப்போ தண்டனைங்கிறது யாருக்கு கிடைக்கும்? தவறு செய்திருந்தால் தானே அந்த தண்டனைங்கிறது கிடைக்கும். தவறே செய்யாத நபர்கள் ஏன் இந்த 8ஆம் நம்பரை பார்த்து பயப்பட வேண்டும்?